இப்போ வந்து நம்ம ஃப்ராகோ லாங் டாப்போ எது தைக்கிறதா இருந்தாலும் இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து டாப்போட மேல் பக்கம். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு இருக்கிற துணியை விட்டுட்டு இங்கே உள்பக்கமாகவே ஒரு 1 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி இங்கே ஒரு வளைவான ஷேப் வரைஞ்சால் ஃப்ராக் வந்து கீழே கரெக்டாக ரவுண்டான ஷேப்பில் நிற்கும். இல்லைன்னா 2 பக்கமும் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு நிற்கும். அதனால் இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம். கரெக்டாக இந்த மாதிரி வளைச்சி கட் பண்ணிக்கணும். 1 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ குறைஞ்சபட்சம் 1 இன்ச்சாச்சும் இருக்கணும். அப்போ தான் ஃப்ராகில் 2 சைடு கீழே இறக்கம் வராமல் எல்லாம் ஒரே லெவலில் ஈவனாக தெரியும். இந்த ஸ்டெப்பு நம்ம கட் பண்ணலன்னா ஃப்ராகில் 2 சைடு மட்டும் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு நிற்கும்.